பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள், சென்னை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நேற்று நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த பிரம்மாண்டமான ஒரு சர்வே, தமிழ்நாடு முழுக்க 19,305 பேர்கிட்ட நேரடியாக கேட்டு தினமலருடன் இணைந்து கிட்டத்தட்ட 70 தொகுதிகளில் மார்ச் மாதம், அதாவது வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு மிகச்சரியாக ஒரு மாதம் முன்னாடி 30 டேஸ் முன்னாடி நம்ம நடத்தின கருத்து கணிப்புடைய முடிவுகளை நம்ம அதோடைய முதல் பாகத்தை பார்த்தோம். ரொம்ப குரூஷியலாக இருக்கக்கூடிய 2வது பாகம், நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த 2வது பாகம் இப்போது உங்களுடைய பார்வைக்காக. நம்ம அடுத்த மக்கள்கிட்ட கேட்டிருந்த கேள்வி, வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா திமுக அரசுன்னு கேட்டிருந்தோம். உங்களுக்கு தெரியும், தமிழக முதலமைச்சர்லேருந்து, துணை முதலமைச்சர்லேருந்து, தூத்துக்குடி எம்பி கனிமொழியிலேருந்து பல பேர் எத்தனை சதவீதம் இந்த வாக்கள் நிறைவேற்றினாங்க அப்படிங்கிறதுல ஆளுக்கு ஒரு சதவீதம், நீங்கள் 100% மட்டும்தான் சொல்லலை, 80, 90லேருந்து 40, 50லேருந்து எல்லா நம்பரும் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது அது ஒரு விமர்சிக்கக்கூடிய பொருளாகவே ஆயிடுச்சு. அப்போ கடைசியில் இப்போ தேர்தல் அறிக்கை 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிச்சுட்டா அந்த குழுவுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமதி கனிமொழி அவர்கள் நாங்கள் 520, 60 இதில் 470, 80 கிட்ட பண்ணிட்டோம், மிச்சம் ஒரு 60 தான் பண்ணல, அது ஒன்றிய அரசு காசு கொடுக்கல, அதனால பண்ணல அப்படின்னு சொல்லி பட்டம் முடிச்சாங்க. அவங்க ஒரு ஃபைனல் நம்பருக்கு ஒரு அரைவாய் வந்திருக்காங்க. நீங்கள் அதிமுக பாஜகலாம் கேட்டபோது ஒன்றுமே நிறைவேற்றலைங்கிற வரைக்கும் ஒரு 10 விஷயங்களை பட்டியல் வேற போட்டு சொல்லுவாங்க. ஸோ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, உண்மையிலே திமுக அரசுடைய வாக்குகள் நிறைவேற்றுதா இல்லையாங்கிற கேள்விக்கு மக்கள் என்ன சொன்னாங்க? மக்கள் சொன்ன பதில் 100% நிறைவேற்றி சார், சொன்ன மாதிரி செஞ்சாங்க சார், ஒரு குறை வைக்கல சார், வாக்குறுதி விட்டுருங்க, சொன்னதையும் செய்த அரசு, சொல்லாததையும் செய்ய அரசு, சொன்னதை தான் நாங்கள் செய்வோம் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 11% மக்கள் சொல்லியிருக்காங்க. பார்க்குறோம் 100% மார்க் 100% நிறைவேற்றிட்டாங்க, சொன்னாங்க செஞ்சாங்க, கில்லி சார் அப்படின்னு 11% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே செய்யலை சார், இப்படியா சார் பண்ணுவாங்க, அராஜகமாக இருக்குது, அநியாயமாக இருக்குது, வெறும் பேச்சு தான் சார் அப்படின்னு ஒரு 22% மக்கள், அப்படியே டபுளாக 22% மக்கள் சொல்லியிருக்காங்க. 50-50 ஓரளவு செஞ்சுருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு 67% மக்கள். இதில் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொன்னது போல் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது கிரே ஏரியா. ஓரளவு தான் நிறைவேற்றிருக்காங்க, சரிக்கு பாதி நிறைவேற்றிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது, இப்போதைக்கு கருத்து சொல்கிறதுக்கு இல்லை, என்னவா இருக்கலாம்னு எல்லாம் சேர்ந்து 67% மக்கள் சொல்லியிருக்காங்க. 100% நிறைவேற்றிட்டாங்கன்னு 11% மக்கள், ஒன்றுமே செய்யலைன்னு 22% மக்கள் சொல்லியிருக்க பார்க்குறோம். அடுத்தா நம்ம கேட்டோம், திமுக அரசுக்கு 10க்கு எத்தனை மார்க் போடுவீங்க? மக்கள்லாம் மார்க் போட ரொம்ப ட்ரெண்ட் பாருங்கள். எனக்கு நினைவருக்கு முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் the history will be kind enough to rate me அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் வரலாறு என் பக்கம் கொஞ்சம் கனிவோடு நடந்து கொள்ளும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா கடுமையான விமர்சனம்லாம் வந்துச்சு. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, 100க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் போடுவீங்க, மன்னிக்கணும் 10க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் போடுவீங்க, தமிழ்நாடு அரசு திமுக அரசு எப்படி செயல்பட்டது அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னது 10க்கு என்ன மார்க்னா 10க்கு 10% மார்க். நீங்கள் அப்படியே 100% மார்க். நீங்கள் சொன்னால் கில்லிங் எங்க அரசுன்னு வாக்குறுதிகளை நிறைவேற்றியதான்னு கேட்டபோது 11% பேர் தான் 100% நிறைவேற்றி சொன்னாங்க. ஆனால் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலில் 100க்கு 100 நாங்கள் 10க்கு 10 நான் கொடுப்பேங்க, சூப்பருங்க அப்படின்னு 15% மக்கள் உடுமுப்படியான்னு திமுக அரசு இஸ் த பெஸ்ட் அரசு இன் ஹோல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பார்க்குறோம், நம்ம 0 தாங்க கொடுப்பேன், நான் 10க்கு 10 ஆனால் ஒன்று முட்டை தாங்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 26% மக்கள், அதோட அப்படி ஒரு 10% மக்கள் 26% மக்கள் திமுக அரசுக்கு மார்க்கே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா பாதி 50-50 கொடுப்பேன், இதில் ஓரளவு பாதி கருத்து இல்லைங்கிற மட்டும் இல்லை, பாதி அப்படிங்கிற பிறகும் 50-50 கொடுக்கலாங்க, ஒன்றும் ரொம்ப மோசம் இல்லைங்க, பரவாயில்லைங்க, எல்லா கவர்மெண்ட் இருக்கிற மாதிரி தாங்க அப்படின்னு ஒரு 59% மக்கள் 50-50 கொடுத்துருக்காங்க. 26% மக்கள் 0 மதிப்பெண் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. 15% மக்கள் 10க்கு 10 100% 10% கொடுப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்டம் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு 15% மக்கள் சொன்னதை நம்ம பார்க்குறோம். அடுத்த நம்ம எழுப்பின கேள்வி, திமுக ஆட்சியில் ஊழல் எப்படி? நம்ம பார்த்தோம் சட்டம் ஒழுங்கு, நேற்று பார்த்தோம். இன்னைக்கு ஊழல் எப்படின்னா, ஊழல் ஒரு பிரதானமான பிரச்சனையாக நம்ம விமர்சனம் வைக்கப்படுறத பார்க்குறோம். ஊழல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தபோதும் சரி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்தபோதும் சரி, எல்லாருமே பெரிய அளவில் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாங்க. ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களுடைய பேரை சொல்லாமல் சொன்னாங்க, ஒவ்வொரு துறை வாரியாக சொன்னாங்க. 1000 கோடி 2000 கோடி 3000 கோடின்னு அந்த ஒரு படத்தில் ஒரு வர்ற மாதிரி 1000 2000 3000 அப்படியே நம்பரா பெருசா போயிட்டு இருந்துச்சு. அவ்வளவு பெரிய ஊழல் பட்டியல் சொன்னாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஊழல் உண்மையில் நடக்க திமுக ஆட்சியில் கேட்டபோது மக்கள் சொன்ன பதில் ஊழலே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு 9% மக்கள். நீங்க பார்த்துருப்பீங்க, இது வரைக்கும் பேசினதுலேயே ரொம்ப கம்மியா ரொம்ப தயக்கத்தோட, நான் திமுக காரர் தான், திமுகவுக்கு தான் வாக்களிப்பேன், ஆனாலும் நான் எப்படி ஊழலே இல்லைன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நான் ஊழல் இல்லைன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி ஒரு 9% மக்கள் ஊழலே இல்லைங்க, அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது, ஊழல் அது எந்த ஊருக்கு, உசிலம்பட்டி பக்கமா காரைக்குடி பக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9% மக்கள் சொல்லியிருக்காங்க பார்க்குறோம். அதற்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா ஓரளவு தாங்க இருக்குது, பரவாயில்லைங்க, எல்லா ஆட்சியிலும் எப்படி இருக்கோ அது மாதிரி தாங்க இருக்குது, ஏடிஎம் காட்சி மட்டும் பெரிய சூப்பராங்க, எல்லாமே அப்படி தான் இருக்கு அப்படின்னா ஓரளவு ஊழல் இருக்குங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தாங்க அப்படின்னு ஒரு 37% மக்கள் சொல்லியிருக்காங்க.
ரொம்ப ஓவர் சார், இப்படிப்பட்ட ஊழலா சார், கொஞ்சம் நஞ்சமா சார் அப்படின்னு 54% மக்கள் வந்து ஊழல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, மிகையாக இருக்குது அப்படின்னு 54% மக்கள் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் ஊழல் எப்படிங்கிற கேள்விக்கான பதில். திமுக பிரமுகர்கள் மீதான இடி, ஐடி, சிபிஐ இது மாதிரி மத்திய அமைப்புகளை ஏவி விட்டு இந்த மாதிரிலாம் அவங்கள வந்து நெருக்கடிக்குள்ளாகிறாங்க. நேரு மேல் நீ கேஸ் போடுவியான்னு போடாமல் விடுவியான்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வரைக்கும் போய் பஞ்சாயத்து பண்ணாங்க. இப்படி வந்து முன்னாள் இந்நாள் அமைச்சர் பெருமக்களை, திமுக முக்கிய புள்ளிகளை வந்து எல்லாரும் வந்து இடி மூலமா, ஐடி மூலமா, சிபிஐ மூலமா பூச்சாண்டி காட்டுகிறார்கள். ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, திமுக காரங்க மட்டும் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, மத்திய அமைப்புகளை வந்து பாஜக காவிமயமாக்கி விட்டது, கைப்பற்றி விட்டது, அதன் மூலமாக தான் அவங்க வந்து மிரட்டுறாங்க, ஏவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்குறோம். பாஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த இடி, சிபிஐ, ஐபி இவங்கலாம், ஐடி இவங்கலாம் வந்து என்ன செய்யறாங்க? திமுகவை மிரட்டுறக்கா பண்றாங்களான்னு மக்கள்கிட்ட கேட்டோம். மக்கள் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய செயல்பாடு வந்து அரசியல் பழிவாங்கல் சார். ஆமா சார், திமுக சொல்றது ரொம்ப சரி. இவங்கெல்லாம் பொலிட்டிக்கல் ரிவெஞ்ச் வந்து எடுக்கிறாங்க, வந்து அரசியல் எதிரிகளை வந்து அரசியல் ரீதியாக மக்கள் மன்றம் முன்னாடி கொண்டு வர முடியாம, நீதிமன்றம் முன்னாடி கொண்டு வர முடியாம இந்த மாதிரி ஏஜென்சி வச்சு மிரட்டுறாங்க சார் அப்படின்னு 22% மக்கள் இது அரசியல் பழிவாங்கல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கருத்து இல்லை சார், நான் ஒன்றும் சொல்கிறேன் சார், இது வந்து எல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம் சார், டெல்லியில் என்ன நடக்குதோ, மெட்ராஸில் நடக்குதோ, நான் எங்கேயோ வந்து களியக்காலையில் உட்காந்துருக்கேன், எனக்கு என்ன சார் தெரியும்னு சொல்லிட்டு நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு 34% மக்கள் சொல்லியிருக்காங்க. சரியானது தான், இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் ரொம்ப சரி சார், வேணும், கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஐ வில் நாட் பிளேம் அப்படின்னு நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. திமுக ஆட்சிக்கு, திமுக அரசுக்கு 2024 வாக்களித்த மக்களுடைய சதவீதம் 41%. நம்முடைய கருத்து கணிப்புப்படி கலந்து 19,335 பேர்ல இதுல வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஐடி, இடி, சிபிஐ மாதிரியான ரெய்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி அப்படின்னு அதோட 3% கூடுதலாக 44% மக்கள் மத்திய அரசுடைய இந்த ஏஜென்சியோட செயல்பாடு சரியா அப்படின்னு சொல்லி 44% மக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான கேள்வி வைக்கிறோம், சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி எது? எதிர்க்கட்சியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கட்சி ஆகி போச்சுட்டு, நம்ம வந்து திமுக வந்து அந்த பக்கம் நிற்குது, அவங்களுடைய கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சி இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் இருக்குது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக, அதிமுக எதுக்குறாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புதிய புயல் விசிலோட வந்திருக்கிறாரு, விஜய் வந்திருக்கிறாரு, இப்படி ஏகப்பட்ட பேர் எதிர்க்கட்சி இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுக ரொம்ப காலமா இருக்குது, ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து இதுல எந்த கட்சி தாங்க நல்ல எதிர்க்கட்சியா செயல்படும்? எதிர்க்கட்சினா நீங்க யாருங்க சொல்லுங்க, இவர் தாங்க எதிர்க்கட்சியில சூப்பரா செயல்படுறாங்க, இந்த கட்சி தான் சூப்பரா, எந்த எதிர்க்கட்சியை சொல்லுங்கன்னு கேள்வி கேட்டோம். அதற்கு மக்கள் சொன்ன கருத்து என்ன பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தாங்க சிறப்பான எதிர்க்கட்சின்னு 17% மக்கள். நல்லா பார்க்கணும், இதுல நீங்க ஓவராலா பார்க்கும்போது திமுக காரங்களும் வாக்களிச்சிருப்பாங்க, அவங்க திமுக வாக்களிக்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க, நீங்க ரொம்ப பிரில்லியன்ட், கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா இது வந்து எதிர்க்கட்சி எதுன்னு கேட்டிருக்கோம். அப்ப திமுகவும் கூட்டணி கட்சி அண்ணன் திருமாவளவன் பேரை காணுமே நீ அப்புறமா கேட்கக்கூடாது, அவர்லாம் தோழமை தான் சுற்றுவார், எதிர்க்கட்சியா செயல்பட மாட்டார். அப்ப பார்க்குறோம் அந்த கட்சியெல்லாம் விட்டுட்டு அவர்களுக்கு வாக்களித்த உட்பட அத்தனை சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க, சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி எதுன்னு நாம் தமிழர் கட்சிக்கு 17% மக்கள். இது திமுகவுடைய வாக்கையும் சேர்த்து எல்லாமே சேர்த்தா 17% மக்கள் நாம் தமிழர் தான் சிறந்த எதிர்க்கட்சி சொல்லியிருக்காங்க. அதே போல தாவேகா தாங்க புதுசா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தாலும் வந்து அவங்க தான் சூப்பரா செயல்படுறாங்க 18% மக்கள். 1% கூட விஜய் தாங்க சிறப்பான எதிர்க்கட்சி செயல்படுது, ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு எல்லா கூட்டணியும் சொல்றாரு பாத்தீங்களா, அதுதாங்க சரி அப்படின்னு 18% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் தான் சிறப்பான எதிர்க்கட்சியா தாவேகா தான் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இல்லங்க அதிமுக தான் சிறப்பான எதிர்க்கட்சியா செயல்படுதுன்னு 65% மக்கள் சொல்லியிருக்காங்க. நல்லா பார்க்கணும், இந்த 65 வாக்களிச்சவங்க திமுக காரங்களும் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து எதிர்க்கட்சி பற்றிய கேள்வி. அப்ப டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேவா, ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கேவா அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும். சிறப்பான எதிர்க்கட்சியா செயல்படுது அப்படின்னு திமுக காரர்களே ஏற்கக்கூடிய, திமுக கூட்டணி கட்சிகள் ஏற்கக்கூடிய இடத்துல நாம் தமிழர் 17%, தாவேகா 18%, அதிமுக 65% இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள், சென்னை. பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். அடுத்ததாக அப்படியே லைட்டாக ஒரு ட்விஸ்ட் வச்சு நம்ம கேட்குறோம், எதிர்க்கட்சி என்னங்கிற சொல்லிட்டீங்க, எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னு சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாக, பர்சனலைஸ்டாக, இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ப்ரிசைஸாக போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர், சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னு சொல்லிட்டு பேரோட சொல்லி கேட்டபோது, ஊரை சொன்னாலும் பேரை சொல்லுவாங்க, பேரை சொல்லி கேட்டோம், பேரை சொல்ல என்ன சொன்னாங்க, சீமான் தாங்கன்னு கிட்டத்தட்ட அதே 17% போன முறை தாவே நாம் தமிழருக்கு 17%, இந்த முறை பார்த்தீங்கன்னா 1% கூட நாம் தமிழர் கட்சியான சீமான் பின்றாருங்கன்னு 1% கூட 18% மக்கள் சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட திமுகவுக்கு கண்ணில் வரலூட்டு ஆட்டக்கூடியவர் சீமான் தான் அப்படின்னு 18% மக்கள் சொல்லியிருக்காங்க. இல்லைங்க எங்கள் அண்ணன் விஜய் தான் அதே அளவு ஈக்குவலாக சொல்லியிருக்காங்க. 18% மக்கள் தான் திருப்பி சொல்லியிருக்காங்க விஜய் தாங்க எதிர்க்கட்சி தலைவர், அவர் தாங்க பல இடங்களில் போகிறாமல் சொல்லுவார், அவர் தாங்க திமுக நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 18% மக்கள் சொல்லியிருக்காங்க. இல்லைங்க திரு எடப்பாடி பழனிசாமி தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர், நோ கமெண்ட், டவுட், அதில் வந்து குழப்பம் வச்சுருக்காங்கன்னு 64% மக்கள் சொல்லியிருக்காங்க. போன முறை 65 சொல்லியிருந்தாங்க, இதில் 1% சீமானுக்கு பேர் பார்க்குறோம். ஸோ எதிர்க்கட்சி தலைவராகவும் சரி, எதிர்க்கட்சியாகவும் சரி, சிறப்பாக செயல்படக்கூடியாருன்னு அது திரு எடப்பாடி பழனிசாமி தான் 64% மக்கள் சொல்லியிருக்க நான் பார்க்குறோம். அடுத்த முக்கியமான கேள்வி,
விஜயோடைய அரசியல் எப்படி இருக்கு? $1 மில்லியன் கேள்வி கேட்டே ஆகணும், பதில் சொல்லாமல் இருக்க முடியாது, பதில் தெரியாமல் இருக்க முடியாது, அதுக்காக தான் உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ திரு விஜயோட செயல்பாடு கொஞ்சம் ஓவரா பல்ஸ் பார்த்துலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நீ வாக்களிப்பீர்களாங்கிற கேள்வி இல்லை. திரும்ப சொல்லிடுறேன், திமுகவும் திமுக கூட்டணிக்கு வாக்களித்தும் சேர்ந்தே தான் கருத்து சொல்லியிருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமாக 19,035 பேர் போய் பார்த்தோம். அவங்கள்ட்ட போய் பாஸ் விஜய் எப்படி பாஸ் செயல்படுறாரு அப்படின்னு கேட்குறோம். அதற்கு மக்கள் சொன்ன கருத்துங்கிற பார்க்கலாம். சூப்பரா செயல்படுறாருங்க. அவர் தாங்க பின்னி படல் இருக்கிறாரு. விஜய் தாங்க நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த வாராது வந்த மாமணி, எங்களுக்கு தேவையான தலைவர் விஜய் தான் அப்படின்னு 19% நீங்க பார்த்துருப்பீங்க. சிறந்த எதிர்க்கட்சி யாரு எது கேட்டா தாவேக்கான 18%, சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா 18%, அதே 18% விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரா செயல்படுறாருங்க. நோ டவுட்டுங்க, அவர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 19%. இந்த மூணுலயுமே ஒரு பேட்டர்ன் இருக்கு. நீங்க கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து செஃபாலஜிக்கலா நீங்க வந்து எக்ஸ்பர்ட்டா பின்னாடி உட்காந்துட்டு இந்த கார்டில் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பின்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா இதுல எல்லாமே ஒரு கிளியரான பேட்டர்ன் பார்க்கிறோம். 70 தொகுதியில் எடுக்கப்பட்ட விஷயம், ஒரு தொகுதியில் எடுக்கப்பட்ட விஷயம் இல்ல. சூப்பர் அப்படின்னு விஜயோட செயல்பாட்டுக்கு பாராட்டி 19% மக்களும் இல்ல மோசங்க, அவர் எங்கெங்க செயல்பட்டு இருக்காரு, வர்றாரு, சினிமா போறாரு, கரூர்ல எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, வந்து அரை மணி நேரத்தில் போயிட்டாரு, 1.5 மணி நேரத்தில் மாநாடு போட்ட கட்சி நான் பார்த்ததே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசங்கன்னு சொல்லி 35% மக்கள் வந்து விஜயோட செயல்பாடு சரியில்லைன்னு சொல்லியிருக்க பார்க்கிறோம். பரவாயில்லைங்க, எல்லா கட்சி 10க்கு 11 இத்தோட இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல, நோ கமெண்ட்ஸ், நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 46% மக்கள் விஜயோட செயல்பாடு பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா பாசிட்டிவா ஒரு 19%, கம்ப்ளீட்டா எகெயின்ஸ்டா ஒரு 35%, நியூட்ரலா ஒரு 46% மக்களும் சொல்லியிருக்க பார்க்கணும். இதுல எல்லா கட்சிக்காரங்களும் இருப்பாங்கிறத சேர்த்தே நம்ம பார்க்கணும். இதுல அதிமுக காரங்களும் இருக்கலாம், பரவாயில்லைங்கிறதுல அதிமுக காரங்களும் இருக்கலாம், திமுக காரங்களும் எல்லாருமே சேர்ந்து சொல்லியிருக்காங்க பார்க்குறோம். அடுத்த மிக முக்கியமான கேள்வி, இந்த தேர்தலில் எதுங்க பிரதானமான பிரச்சனை, உங்களுக்கு எது தாங்க உறுத்துது? 1008 பிரச்சனை சொல்லுவாங்க, பட் நம்ம ஒரு 3-4 பிரச்சனை தான் சொல்றோம். நம்ம வந்து நம்மளா எடுத்து கொடுத்த பிரச்சனை தான் இது. அவங்களா சொன்ன பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை சொல்லி சொன்னா எங்க வீட்டு வாசல்ல தண்ணி வரலங்கிறது 1008 பிரச்சனை சொல்லுவாங்க. ஸோ அவங்க இந்த ஃபார்மே நம்ம ஃபில்அப் பண்ண முடியாதுனால நம்ம வந்து ஒரு 3-4 கேள்வி மட்டும் கொடுத்துட்டு உங்கள்ட்ட எதுங்க பிரச்சனை, பிரதான பிரச்சனையா நீங்க எது நினைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தோம். அப்போ மக்கள் சொன்னதுங்க, மத்திய அரசோட அடாவடி தாங்க பெரிய பிரச்சனை. பார்த்தீங்களா, ஒன்றிய அரசு இங்கே தமிழ்நாட்டில் வந்து வஞ்சிக்க பார்க்கணும்னு சொல்லிருப்பாங்கல்ல. ஸோ அதை கனெக்ட் பண்ணி வச்சு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே எப்படி இருக்கான்னு பார்க்கும்போது மத்திய அரசு அடாவடியா செயல்படுது, தமிழ்நாடு அரசு வஞ்சிக்குது அப்படின்னு ஒரு 16% மக்கள் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். அதாங்க எங்களுக்கு பிரதானமான பிரச்சனை. ஊழல் தாங்க பிரதான பிரச்சனை. சும்மாவா ஓடிட்டு இருக்கேன் நான் வந்து அங்க வேணா பர்த் சர்டிஃபிகேட்டா காசு கேட்கறாங்க, டெத் சர்டிஃபிகேட் காசு கேட்கறாங்க, பட்டா கேட்டா காசு கேட்கறாங்க, சீட்டா கேட்டா காசு கேட்கறாங்க, அடங்கல் கேட்டா காசு கேட்கறாங்க, காசு 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 பணம் துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போராடம் பூரா ஊழல் சார் அப்படின்னு 41% மக்கள் வந்து ஊழல் தாங்க எங்களுடைய பிரதானமான பிரச்சனை சொல்லியிருக்காங்க. மற்றவை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தண்ணி வரல, லைட் எரியல, எம்எல்ஏ வரல, எம்பி வரல, எம்எல்சி வரல, யாருமே வரல, எம்எல்சி கவுன்சிலர் வரல அப்படின்னு யாருமே வரலன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க மாதிரி பல காரணங்களை வேற சொல்லி வச்சுட்டு இருந்து எல்லாம் பார்த்துட்டு 43% மக்கள் வந்து பல காரணங்களை குறிப்பிட்டிருக்காங்க பார்க்குறோம். பிரதானமான பிரச்சனையாக மத்திய அரசு மீது 16%, தமிழ்நாட்டு மீது 41% ஊழல் பிரச்சனைங்கிற மக்கள் சொல்லியிருக்காங்க பார்க்குறோம். ஸோ நம்ம முக்கியமாக எதிர்பார்த்துட்டு இருந்த லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டண்டான நாட் லீஸ்ட் கேள்வி, இன்னைக்கு தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட நம்ம கருத்து கேட்குறோம். வேற விதமாக நம்ம கருத்து கேட்ப நம்ம பார்க்குறோம், வந்து அவங்களுடைய பல்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ வந்து யாருங்க ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு தேர்தல் நடக்குதுங்க. அப்போ அப்படின்னு மார்ச் மாதம் நம்ம கேட்டது, இப்போ ஏப்ரல் மாதம் மாற்றி சொல்லலாம், அதனால அடுத்து ஒரு சர்வே வச்சிருப்போம். ஸோ மார்ச் மாதம் நம்ம வந்து இப்போ கேட்குறோம், இப்போ தேர்தல் நடந்தால் யாருக்கு வந்து வெற்றி பெறுவா அப்படின்னு கேட்குறோம். மக்கள் சொன்ன பதில் என்ன? வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நாம் தமிழருக்கு தான் வெற்றி பெறுவார், நாம் தமிழருக்கு தான் வாக்களிப்போம், நாம் தமிழ் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு 5% மக்கள் இந்த தேர்தலில் இன்னைக்கு வாக்குப்பதிவு நடந்தால் நாம் தமிழர் வெல்லும் என்று 5% மக்கள் சொல்லியிருக்கிற பார்க்குறோம். இல்லைங்க தாவேகா தான் வெல்லும் என்று 18% மக்கள் சொல்லியிருக்க பார்க்குறோம். இதற்கு முன்னாடி நம்ம 2 சர்வே, தினமலரோடு சேர்ந்து ஒரு சர்வே, தினமலரோடு சேராம ஒரு சர்வே முன்னாடி பண்ணியிருந்த போது 22, 20, 20 வந்து பார்க்குறோம். 3 சர்வே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தோம். ஒரு 2% கம்மியாகி தாவேகாவுக்கு, திரு விஜய்க்கு 2% கம்மியாகி தாவேகா தான் இந்த முறை வெற்றி பெறும் அப்படின்னு 18% மக்கள் ஆதரவாக வாக்களித்திருப்பதும், அதே போல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று 37% மக்கள் ஆதரவாகவும், அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று 3% கூடுதலாக 40% மக்கள் சொல்லியிருக்க பார்க்கிறோம். லாஸ்டா ஃபைனலா ஒரு முக்கியமான கேள்வி வச்ச போது யார் வெற்றி பெறுவார், யாருக்கு வாக்களிப்பீர்கள், இந்த தேர்தல் ரிசல்ட் என்னவா இருக்கும் கேட்டபோது அவர்கள் எது இன்னைக்கு தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவான்னு கேட்டபோது ஏப்ரல் 23 என்னங்கிறது அடுத்த கேள்வி, அது அடுத்த சர்வேல நம்ம பார்ப்போம். பட் இன்னைக்கு தேர்தல் நடந்தால் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டபோது மக்கள் சொன்ன பதில் 3% கூடுதலாக 40% மக்கள் நாங்கள் அதிமுக கூட்டணிக்கு தான் வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கார்கள். அதை விட 3% குறைவாக திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிப்போம் என்று 37% மக்கள் சொல்லியிருக்காங்க. தாவேகாக்கு தான் வாக்களிப்போம்னு 18% மக்கள் சொல்லியிருக்காங்க. நாம் தமிழருக்கு தான் வாக்களிப்போம்னு 5% மக்கள் சொல்லியிருக்க பார்க்கிறோம். ஸோ நாம் தமிழர் 5%, தாவேகா 18%, திமுக 37%, திமுக கூட்டணி 37%, அதிமுக கூட்டணி 40% வாங்குற பார்க்கிறோம். ஸோ இது இன்னைக்கு தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கேள்விக்கு நாம வந்து மக்கள்கிட்ட முன் வச்சோம். அதற்கு மக்கள் சொன்ன பதில் என்னங்கிறத பார்த்தோம். இது சரியான ஒரு தேர்தல் ரிசல்ட் தானா, இதுதான் தேர்தல் ரிசல்ட் எதிரொலிக்குமா அப்படிங்கும்போது நம்ம வந்து 2 விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று,
இதற்கு முன்னாடி 2000-3000 சாம்பிள் வச்சிருந்த போது என்ன ரிசல்ட் வந்ததோ அந்த ரிசல்ட் தான் இப்பயும் வந்திருக்குங்கிற பார்க்குறோம். ஸோ 19,305 பேர் பார்க்கும்போது அதே ரிசல்ட் தான் வந்திருக்குன்னு பார்க்குறோம். அப்போ ட்ரெண்ட் அப்படி தான் இருக்குங்கிற ரொம்ப திடமாக தெரியுது. ரெண்டாவது என்ன பண்ணோம், தினமலருடைய ஊழியர்கள் பூரா எடுத்துகிட்டு வந்த சர்வே தனியாக பிரித்து வச்சோம். சாணக்கியாவுடைய நண்பர்கள் பூரா வச்சது தனியாக வச்சோம். ரெண்டுலையுமே தனித்தனியாக வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பர்சன்டேஜ் நம்ம வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 17,000 பேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டையும் தனித்தனியாக வச்சு பிரித்து பார்த்து அதுவும் சரியாக இருக்காம பார்த்தோம். அதுவும் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். நம்ம வந்து 1-2% முன்ன பண்ண தவிர ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கிற பார்த்தோம். வேறு இடங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கிராஸ் செக் பண்ணிட்டு நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கியிருந்தோம். ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட வேறு கிராஸ் வெரிஃபை பண்ணோம். நம்ம அந்த மாதிரி உங்களுக்கு சர்வே வந்தாங்களா, நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்களா, இந்த மாதிரி பதில் தான் சொன்னீங்களா பார்த்தோம். ஸோ இது மாதிரி எல்லா வகையிலும் நம்ம எவ்வளோக்குள்ள முடியுமோ ஃபுல் ப்ரூஃபாக இருக்கிறக்கா நம்ம கிராஸ் செக் பண்ணி நேரடியாக மக்கள்கிட்ட களத்தில் நின்று கேட்டதோட ரிசல்ட் நம்ம என்ன வந்திருக்கிற பார்க்குறோம். இது 2026 ஏப்ரல் 23 நீங்கள் வாக்களிக்கும் போது மே மாதம் 4 அந்த வாக்குகளை எண்ணும் போது அப்படியே வருமா, வரலாம், வராமல் இருக்கலாம், தெரியாது. ஏன்னா இந்த 3% டிஃபரன்ஸுங்கிறது வந்து ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான். இது வந்து க்ளோஸ் டு கால் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் வந்து நான் ஒரு சீட்டாக நீங்கள் வச்சு பிரிச்சிங்கன்னா 120, 115 அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கும். அப்போ வந்து 5 சீட்டு முன்ன பண்ண எப்படினாலும் மாறலாங்கிற பார்க்குறோம். இந்த இடத்துல விஜய் ஃபேக்டர் வந்து எவ்வளோ முக்கியமான ரோல் ப்ளே பண்ணின்னு பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், டிஎம்கே வந்து நாங்கள் 210 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு தமிழக முதலமைச்சரே பிரச்சாரத்துக்கு போகும்போது திமுக எப்படியாவது வெற்றி பெற்று விடும் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று விடக்கூடாது அப்படின்னு தடுக்கணும் அப்படிங்கிற. ஸோ அவர்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலே குறைஞ்சிட்டு வரதை பார்க்குறோம். அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிற பார்க்குறோம். ஏடிஎம்கே கடந்த தேர்தலையும் நம்முடைய சாணக்கியா நடத்தினது கடந்த தேர்தலையும் அதிமுக தினமலரோடு இணைந்து நடத்தின சர்வேலையும் பார்த்தீங்கன்னா அவள் இதே மாதிரி தான் ஒரு 2-3% கூட வந்துச்சு. ஸோ அதே ட்ரெண்ட் தான் இப்போ ரீட்டைன் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். ஒரு 3% இதற்கு முன்னாடி நம்ம நடத்தின ப்ரீவியஸ் 2ல பார்த்தீங்கன்னா டிஎம்கே முன்னாடி இருந்துச்சு, அதே மாதிரி ஒரு 3% தான். ஸோ 4 இன்னைக்கு சேர்த்து 4 சர்வே நீங்கள் மனசில் வச்சிங்கன்னா முதல் 2 சர்வேல டிஎம்கே முன்னாடி இருந்துச்சு ஆல்மோஸ்ட் 3%. இப்போ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 சர்வேல ஏடிஎம்க்கு முன்னாடி வந்திருக்கு, அதுவும் 3% பார்க்கணும். ஸோ வந்து ஒரு 3% டிஃபரன்ஸ் இருக்குது. இது வந்து 19,305 பேர் அப்படிங்கிறனால நம்ம ரிலேபிளாக நம்பலாம் அப்படிங்கிற பார்க்குறோம். இதை சீட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணல. ஸோ எவ்வளோ சீட்டாக வருவாங்கிற பார்க்கல. இது வந்து ட்ரெண்ட், அந்த காற்று அடிக்கக்கூடிய திசை என்னங்கிற சொல்லியிருக்கிறோம். இது சரியாக வருகிறதா இல்லையா இன்னொரு சர்வேயும் பண்ண போகிறோம். ஏப்ரலை ஒட்டி நீங்கள் வாக்களிக்க போகிறதுக்கு சில நாட்கள் முன்னதாக நம்ம வந்து பண்ண போகிறோம். அதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக அப்புறம் வாக்களித்த பிறகு எப்படி இருக்குன்னு சேர்த்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். பெரி